வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் Info 366. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அப்படின்றதே நம்மள நிறைய பேர் மறந்து போயிருப்போம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்தது 2018ஆம் ஆண்டு. 2018ஆம் ஆண்டு நடந்த சம்பவத்துக்கு தான் இப்போ 2025ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. 2018ஆம் ஆண்டு தாம் பெத்த குழந்தைங்க 2 பேரையுமே பாலில் அதிகப்படியான தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்து கொண்டு இருந்த ஒரு தாயை தான் எல்லாருமே அந்த டைமில் அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்றது இன்னுமுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா தன்னோட கள்ளக்காதலுக்காக தாம் பெத்த 2 குழந்தைங்களையுமே கொண்டு இருந்தாங்க அபிராமி. இப்போ அந்த ஒரு கேஸுக்கு பார்த்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் ஒரு பயங்கரமான தண்டனையை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டில் நடந்த சம்பவமே ஒரு மிகப்பெரிய விஷயமா மாறி இருக்கு. என்னதான் நடந்தது இந்த ஒரு கேஸ் அப்படின்னும் அந்த ஒரு கேஸுக்கு என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, எதுக்காக அந்த ஒரு தீர்ப்பு அவர் ஜட்ஜ் கொடுத்தாரு அப்படின்றதுக்கான காரணங்கள்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த ஒரு சம்பவத்தில் நடந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீடைல்ஸ் வீடியோ நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். இது Info 366. 2018ஆம் ஆண்டு குன்றத்தூரில் அபிராமி அப்படின்றவங்க தாம் பெத்த குழந்தைங்க 2 பேருக்கும் பாலில் அதிகப்படியான தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அந்த 2 குழந்தைங்களுமே இறந்து போயிடுது. இந்த ஒரு சம்பவம் அப்போ 2018ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவமாக மாறி இருந்தது. ஏன்னா ஒரு அம்மா தாம் பெத்த குழந்தைங்களை எதுக்காக பாலில் அதிகப்படியான தூக்க மாத்திரை கொடுத்து அந்த குழந்தைகளை கொலை பண்ணணும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அதுக்கான பதில் தான் இன்னும் ஷாக்கிங்கான ஒரு விஷயமா மாறுச்சு. ஏன்னா தன்னோட கள்ளக்காதலனுக்காக தான் பெத்த 2 குழந்தைங்களுமே கொண்டு இருந்தாங்க அபிராமி. அதுவும் டிக்டாக் அந்த மாதிரி விஷயங்கள்ல சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸாக அந்த ரீல்ஸ்லாம் பண்ணிக்கிட்டு அந்த டிக்டாக்லாம் ஃபேமஸாக இருந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருந்த ஒரு பர்சனாக தான் இருந்திருக்காங்க இந்த அபிராமி. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்துக்கிட்டு பிரியாணி மாஸ்டராக இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் அப்படின்றவர் கூட அவங்களுக்கு ஏற்பட்ட கள்ள தொடர்பு காரணமாக தான் தாம் பெத்த 2 குழந்தைங்களுமே இடையூறாக இருக்கக்கூடாது அப்படின்னு பாலில் அதிகப்படியான தூக்கு மாத்திரையை கொடுத்து அந்த 2 குழந்தைங்களுமே இறந்து போயிடுச்சு. இந்த ஒரு சம்பவம் 2018ஆம் ஆண்டு ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக நிறைய பேருக்கு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 7 வருஷங்களுக்கு அப்புறம் 2025ஆம் ஆண்டு தான் இந்த ஒரு கேஸுக்கான தீர்ப்பு வழங்கியிருக்காரு ஜட்ஜ் செம்மல் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, வியாழக்கிழமை அதாவது நேற்று ஜூலை 24ஆம் தேதி இந்த ஒரு கேஸுக்கான தீர்ப்பு நான் கொடுக்க போறேன். 10ல இருந்து 10:30 மணிக்குள்ள அவங்கள, அதாவது அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரம் இவங்க 2 பேரையுமே கோர்ட்ல ஆஜர்படுத்தணும் அப்படின்னு போலீஸ்க்கு உத்தரவிடுறாரு. ஆனா 10:30 மணிக்குள்ள வர வேண்டிய அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரம் 11:30 மணிக்கு மேலதான் கோர்ட்டுக்கே வராங்க புழல் ஜெயில இருந்து. இதுக்கான காரணம் கேட்டு ஜட்ஜ் அவர்கள் போலீஸ் கிட்ட கேட்கும் போது, இந்த மாதிரி நேரம் தவறி நீங்க கோர்ட்ல ஆஜர்படுத்துறீங்க, இந்த ஒரு காரணத்துக்காக இதை சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு மேல 3 பிரிவின் கீழே நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு காவல் அதிகாரி என்ன சொல்றாரு அப்படின்னா, என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்த லேட்டுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் மனம் வருந்தி ஜட்ஜ் கிட்ட சொன்ன உடனே ஜட்ஜுமே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் இந்த ஒரு கேஸுக்காக காலையில ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் இந்த ஒரு கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை நான் எழுதியிருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு இந்த கேஸ் என்ன பாதிச்சிருக்குன்னு பாருங்க. அப்படி இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி நேரம் தவறி வர்றது அப்படின்றது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. பட் ஸ்டில் நீங்க சொல்லக்கூடிய காரணங்கள்னால நான் அந்த ஒரு விஷயத்தை கைவிடுறேன் அப்படின்னு ஜட்ஜ் சொல்றாரு. இதை சொல்லிட்டு 12 மணிக்கு இருந்த எல்லா கேஸையுமே தள்ளி வச்சுட்டு இந்த அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரமோட கேஸோட தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்படி ஒரு அம்மாவை பார்க்கவே முடியல. ஏன்னா 10 மாசம் அந்த குழந்தைங்க எவ்வளோ கனவோட இந்த பூமிக்கு வந்திருக்கும், தான் பெத்த குழந்தைங்களை இந்த அளவுக்கு ஒரு கள்ள தொடர்பு, ஒரு காம இச்சைக்காக ஒருத்தவங்க இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் அபிராமி அவர்களை முதல் குற்றவாளியாகவும் இதுக்கு உடந்தையாக இருந்த அவரோட கள்ளக்காதல்னு சொல்லக்கூடிய மீனாட்சி சுந்தரம் 2வது குற்றவாளியாக அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணிட்டு 1 மணிக்கு அப்புறம் லஞ்ச் டைமுக்கு அப்புறம் இந்த ஒரு கேஸோட தீர்ப்பை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போன 10 நிமிஷத்துலேயே மறுபடியும் கோர்ட்டுக்குள்ளே என்னால் இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்காம
கண்டிப்பா சாப்பிட முடியாது, நான் இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு நான் போய் நிம்மதியா சாப்பிடுவேன் அப்படின்னு வந்து சொல்லி இந்த ஒரு கேஸுக்கான தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னா, ஏன்னா இந்த கோர்ட்டுக்குள்ள வரும்போது அபிராமி அண்ட் மீனாட்சி சுந்தரம் 2 பேருமே வந்து அபிராமி ஷால் கட்டிட்டு மூஞ்ச மூடிட்டு வந்து அந்த கோர்ட்டுக்குள்ள வராங்க. இன்னொரு பக்கம் மாஸ்க் போட்டுட்டு சுந்தரம் அவர்கள் வந்து கோர்ட்டுக்குள்ள வராரு. நான் தீர்ப்பு வாசிக்கும் போது இவங்க தான் அபிராமி இவங்க தான் சுந்தரம் அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி மூஞ்ச மூடிட்டு இருந்தா முதல்ல அந்த ஷாலையும் அந்த மாஸ்கையும் அவங்களை கழட்ட சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. உடனே அவங்க வந்து அந்த ஷால்லாம் கழட்டி அவங்க நின்றக்கு அப்புறம் தான் தீர்ப்பை வாசிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ஒரு கேஸுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கொடுக்கறேன் அப்படின்ற ஒரு ஜட்மெண்ட்டை கொடுத்து 2 பேருக்குமே தலா 5000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட் போடுறாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த தீர்ப்பு வழங்கின உடனே அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் ரொம்ப அவங்க ஏதோ அப்பாவிகள் போல வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி மீனாட்சி சுந்தரம் 7 வருஷம் ஜெயிலில் இருந்தவராம். ஸோ ஆல்ரெடி நான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டேன், என் அம்மா அப்பாவை வேற நான் பார்த்துக்கணும், ஸோ எனக்கு வந்து கம்மியான தண்டனை வந்து நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அபிராமியும் நானும் என் அப்பா அம்மாவெல்லாம் பார்த்துக்கணுங்க, ஸோ அதனால எனக்குமே வந்து கம்மியான தண்டனை கொடுங்க அப்படின்னு ஜட்ஜு கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா ஜட்ஜ் என்ன சொன்னாருன்னா, நான் உங்க 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு தான் விரும்புறேன், ஆனா இது காந்தி தேசம், இங்க அதுக்கான இடங்கள் இல்லை அப்படின்றனாலதான் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை கொடுத்திருக்கனே தவிர என்னோட தனிப்பட்ட விருப்பம்னு சொன்னா நான் உங்க 2 பேருக்குமே வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அதை கேட்ட உடனே அபிராமி அண்ட் வந்து மீனாட்சி சுந்தரம் 2 பேரும் கதறி கதறி அழுகுறாங்க அந்த கோர்ட் வாசல் முன்னாடியே. இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகளை கொலை பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அப்ப வந்து யோசிக்காம அந்த ஒரு விஷயத்த கொடூரமா பண்ணிட்டு இப்ப நான் உங்க மேல இறக்க காட்டணும்னு நினைக்கிறது எந்த வகையில நியாயமா இருக்கும்? அந்த 2 குழந்தைங்களுமே எந்த அளவுக்கு கனவுகளோட இந்த பூமிக்கு வந்திருக்கோம், அதெல்லாம் ஒரு நிமிஷம் நீங்க அந்த டைம் யோசிச்சிருந்தீங்கன்னா இப்ப இந்த நிலைமையில நீங்க நின்றுக்க மாட்டீங்க அப்படின்னு ஜட்ஜ் செம்மல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா வந்து பேசியிருக்காரு இந்த ஒரு கேஸ்ல. அவரை வந்து இந்த ஒரு கேஸ் அப்படின்றது ரொம்பவே அதிக அளவுல வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏர்லி மார்னிங் 3 மணி வரைக்கும் இந்த ஒரு கேஸுக்காக வந்து அவர் ஜட்மெண்ட் எழுதியிருக்காரு. அண்ட் இந்த கேஸுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு தான் நான் சாப்பிடவே போவேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இருந்திருக்காரு. இவங்க 2 பேருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்கல அப்படின்றதுல அவருக்கு சின்ன வருத்தம் இருக்கு கூட அப்படின்றத தான் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லும் போது தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஆனா ஒரு நீதிபதியா இருக்கும் போது நீதிக்கு கட்டுப்பட்டு இந்த சூழ்நிலைகளுக்கு கட்டுப்பட்டு தான் அவரோட தீர்ப்பு இருக்கணும் அப்படின்றதுனாலதான் அவங்களுக்கு வாழ்நாள் தண்டனை கொடுத்திருக்காரு சிறையில. இது தாண்டி இந்த ஃபைன் அமௌண்ட் அவங்க கட்ட தவறுனா அதுக்கு மேலும் 1 ஆண்டு வந்து அவங்க ஜெயிலில் இருக்கணும் அப்படின்றதையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னதான் இருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்து எல்லாரும் மறந்து லேட்டா இந்த ஒரு கேஸுக்கு நீதி கிடைச்சிருந்தாலுமே அவங்களுக்கு வாழ்நாள் சிறை தண்டனை அப்படின்றது போதுமானதா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி சம்பவங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள் இருந்தா இந்த ஒரு குற்றங்கள் தடுக்கப்படுமா, இல்ல அப்படின்னா என்ன தீர்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு மக்களோட கருத்தா உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கள்ள தொடர்பு காரணமாகவும் மனசாட்சியே இல்லாம நிறைய கொடூரமான சம்பவங்கள் நம்ம சமூகத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. அதை தடுக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னும் நீதித்துறையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then is bye from Divya.